இல்லைங்க 8:20 ஆச்சுங்கய்யா. நேற்று நம்முடைய திருநாவுக்கரசடிகள் ஒரு அற்புதமான பாடலை நேற்று சிந்திக்க போதுமான நேரம் இல்லாதனால அந்த பாடலுக்குள்ள போகுது. இந்த திருநீரை பற்றி இங்கேயும் மிக தெளிவா நம்முடைய அடிகள் நிறுவி இருப்பார். என்ன அவர் என்ன சொல்றாரு? மணிவாசகர் என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்துன்னு பாடுறாருல்ல. இந்த திரு குருகாவூர்ல பாடும் பொழுது சுண்ணவின் நீரணி மார்பில் தோல் புனைந்து எண்ணரும் பல்கடம் ஏற்க நின்றாடுவார். விண்ணவர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய பெண்ணமர் மேனியம் பிஞ்சகனாரின்னு பேசுவார். பெருமான் அணிந்துள்ளது சுண்ண வெந்நீர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா அங்கே சுண்ணவின் சந்தன சாந்தும் சுடதிங்கட் சூளாமணியும் சுண்ணவின் சந்தன சாந்தும் சுடதிங்கட் சூளாமணியும் வண்ண உரிவையுடையும் வளரும் பவள நிறம் அண்ணன் அரண் முரணேரும் அகலம்பலாய அறவும் திண்ணன் கடில புனலுடையார் ஒருவர் சுண்ணவின் சந்தனை சாந்தும் சுடதிங்கட் சூளாமணியும் வண்ண உரிவையுடையும் வளரும் பவள நிறம் அண்ணல் அரண் முரணேரும் அகலம்பலாய அறவும் திண்ணன் கடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. நான் இந்த பெருமானுக்கடியவன் சுண்ண வெந்நீர் அணிந்த பெருமான்றாரு. அதே போல அதே போல பெருமான் அந்த சுண்ண வெந்நீர் என்பதை திருமுறைகள் தொடர்ந்து நிறைய இடங்கள்ல ஐயா நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. சுண்ண வெந்நீர் அணி மார்பில் தோல் புனைந்து எண்ணரும் பல்கணம் எத்தனென்று ஆடுவார்னு பேசுறோம். ஆக நாம் அணியக்கூடிய திருநீற்றின் ஒளி விளங்குவதற்காக தன் உயிரை பணயம் வைத்த இருவர், அவரில் ஒருவரை நாம் சிந்தித்தோம். இப்பொழுது நம்முடைய நாவுக்கரசடிகள் அந்த சமன் சார்ந்து அந்த தீவினை பயன் நீங்கி இறைவனுடைய அருள் கூடி வர தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். நாவுக்கரசரின் பக்தி தீரம் கண்ட குணவரன் என்னும் மகேந்திரவர்மன் என்ற பல்லவ மன்னன் சைவருடைய சமணர்களுடைய பிடியிலிருந்து மீண்டு நாவுக்கரசடிகளால் சைவம் சேர்ந்து சமண பள்ளிகளையும் பாழிகளையும் அளித்து சிராப்பள்ளியிலும், அதாவது திருச்சிராப்பள்ளியிலும் திருவதியிலும் குணபரணீஸ்வரம் என்று கோயில் எடுக்கிறார். நம்முடைய நாவுக்கரசர் சீர்மான எழுந்தருளும் திருவெண்ணைநல்லூர், திருக்கோவலூர் போன்ற தலங்களை பணிந்து பெண்ணாடகம் வருகிறார். அங்கு பூங்கானவி மடத்திலே எழுந்தருளும் சிவக்கொழுந்துநாதரை வணங்கி சமணரோடு தொடர்பு கொண்டிருந்த இந்த உடல் உயிர் வாழ விரும்பவில்லை என்றும் அக்கொடிய பாவத்திலிருந்து நீங்க தன்னுடைய உடலிலே லட்சணியை பொறித்து அருள் செய் என்று விண்ணப்பிக்கிறார். பொன்னார் திருவடிக்கு ஒரு விண்ணப்பம் உண்டு என்ற பதிகம் பாடுகிறார். பாடும் பொழுது அங்கே ஒரு பூதம் நாவுக்கரசருடைய உடலிலே சிவ சின்னங்களை பதிக்கிறது, சூளமும் நந்தியும் பொறிக்கிறது. இங்கு ஒரு இந்த முத்திரை பெறுதல்னு இருக்குது. என்ன அந்த விண்ணப்பம் பொன்னா புவார அடிச்சோடு என் மேல் பொறித்து வைம்பார். ஏன்னா
அங்கு முன்பெல்லாம் சமணத்திலும் மன்னிக்கவும், முன்பெல்லாம் சைவத்திலும் இந்த முத்திரை பெறுதல் என்ற முறை இருந்தது. நாவுக்கரசர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்திற்கு பிறகு நல்ல திறமிக்க சைவர்கள், திருநாவுக்கரசருடைய அந்த அன்பை போன்ற அன்புடையவர்கள் தங்களுடைய மேனியிலே அந்த திரிசூலத்தையும் இடவத்தையும் முத்திரையாக பொறித்துக் கொள்வார்கள். பச்சை குத்திக்கிறது இல்லை. அது இடவ முத்திரையும் சூட முத்திரையும் செம்பில் செய்யப்பட்டிருக்கும். அதனால் சூடு வைப்பார்கள். சூடு வைக்கும் பொழுது நான் அங்கே வைஷ்ணவத்திலே அதை கண்டிருக்கிறேன். சைவத்தில எல்லாம் பச்சை குத்தி கொள்ளும் ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி போயிட்டாங்க பசங்க எல்லாம். ஆனா அந்த வைஷ்ணவத்துல இந்த முத்திரை வாங்குறது ஸ்ரீ வைஷ்ணவர்னு பேர் அவங்களுக்கு. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, திருமணத்துல அந்த முத்திரை பெறும் வரும் அடியார்கள் அந்த இறைவனை மார்கழி மாதத்திலே ஒரு அதிகாலை பொழுதிலே கொண்டு சென்று குளத்தில் இறக்கி விடுவார்கள். ஒரு மணி நேரம் குளத்திலே நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். சொல்லும் பொழுது அவருடைய வாயிலே குளிரின் தாக்கமோ நடுக்கமோ வரக்கூடாது. வந்தாக்க அன்ஃபிட் பண்ணிடுவாங்க. அதற்கு பிறகு 1 மணி நேரம் கழித்து அழைத்து வந்து, ஏன்னா என் நண்பர் சந்தான கோபாலன்கிறவர் அந்த முத்திரை பெற்ற பொழுது அடியனுடன் இருந்தேன். அந்த அனுபவம் அவர் அப்படியே ஒரு மனைப்படையிலே அமர வைக்கிறார்கள். இந்த பொற்கொள்ளர்கள் வைத்திருக்கும் அந்த அடுப்பிலே சங்கு சக்கர முத்திரையை பழுக்க வைக்கிறாங்க. அதை அவர் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். கண்ணை மூடிட்டுலாம் இருக்கக்கூடாது. பார்த்துக்கிட்டு ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்க வேண்டும். அதை எடுத்து உடனே சுற்றல மாட்டாங்க. அதோடய மெதுவா கொண்டு வருவாங்க. அப்ப கூட அந்த ஓசை நயம் மாறக்கூடாது. ஓம் நமோ நாராயணா கண் திறந்திருக்கணும் சொல்லணும். அந்த அனல் அடிக்கும் பொழுது கூட ஓசை மாறக்கூடாது. அதனால் அந்த முத்திரை பொறிக்கும் பொழுது கட்டிட்டாங்களா தீச்சு விட்டுருவாங்க. இந்த பிறவியில அந்த உடல்ல முத்திரை வாங்க முடியாது. அவ்வளோ கொடூரமானது. இந்த கொடூரம் இல்ல, அவ்வளோ மன வலிமை மிக்கவர்கள் மட்டும் தாங்கக்கூடியது இந்த முத்திரை பெறுதல். அதே நாவுக்கரசடிகள் கேட்கிறார். மூவிலை சூளமென் மேல் பொறித்து வையுமார். அந்த சூள முத்திரை என்பது இது போல வைஷ்ணவர்கள் இன்னும் அதை முறையாக கடைபிடிக்கிறார்கள். சைவர்கள் பச்சை கொத்தி கொண்டு, ஏனெனில் நம்மிடத்து பொண்ணுக்கும் பொருளுக்கும் பதிகம் படுத்து புகழுக்காகவும் சோறு போட்டால் உழவார பணி செய்யக்கூடிய ஒரு இளைநிலையில் தானே இன்றைய இளைஞர்கள் இருக்காங்க. அதனால பச்சை குத்திக்கிறாங்க. அவர் என்ன பச்சையா குத்த சொன்னாரு? குறவனை விட்டு அவர் பச்சை குத்தினார். சூளம்னா வருது திருமுறையில. என்ன பூதத்தை அனுப்பி நம்பெருமான் சிவபூதம் ஒன்று அவரது தோளில் மூவிலை சூளமும் சின விடையும் பொறித்தது. அது எப்படி பொறுத்தது? யாரும் அறியாமல் சாமியை வேண்டிட்டு இருக்காரு, சுட்டுட்டு போயிடுச்சு. அதற்கு முத்திரை பெறுதல்னு பேரு. அதுக்குதான் இடவ முத்திரை சூள முத்திரைன்னு பேரு. தில்லு இருந்தா நீ பச்சை குத்திட்டு தெரியுற. இந்த உலக சிவடையா திருக்கூட்டம் ஈஸ்வரன்ல இருந்து யாரா இருந்தாலும் சரி, தில்லு இருந்தா அப்படி குத்தி உங்களுடைய சிவபக்தி வெளிக்காட்டுங்க. சும்மா பச்சை குத்திக்கிட்டு சிவன் அப்படி இப்படின்ட்டு அது என்னது? ஏன்னா ஈஸ்வரன் என்னுடைய அன்பிற்கு பாத்திரமான பையன். அவங்கிட்ட சொல்லலாம், மத்தவங்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. என்ன ஆக நாம் முத்திரை நாவுக்கரசடிகள் மூவிலை சூளமும் சினவிடையும் பொறித்தது பூதத்தால் பொறிக்கப்பட்டார் என்றால், நாம் அவ்வழியிலே முத்திரை அந்த சூடு வைத்து அந்த பொறித்து கொள்ள வேண்டும் அல்லவா? பச்சை குத்தி கொள்ள வேண்டும். ஆட்டோஸ் போட்டுக்கூடாது. எல்லாம் உடம்பெல்லாம் டாக்டர்ஸ் போட்டுக்கிறானே, எதுக்கு போட்டுக்கிறாங்கன்னு தெரியல. அப்படி இழிநிலை இன்று இருக்கு. ஆனால் அவர் என்ன செய்தார்? இவனை வேண்டி சிவபூதத்தால் அவருடைய தோளிலே மூவிலை சூளம் ஒருபுறமும் கோபமுடைய விடை ஒருவரும் பொறித்து சென்றார். அதன் பிறகு நம்முடைய நாவுக்கரசடிகள் நம்முடைய தில்லையிலே ஆனந்த நடனம் புரியும் நடராஜாவை தரிசிக்க தில்லை செல்கிறார். வழியிலே திருமுதுகுன்றம் சென்று வணங்கி தில்லையை செல்கிறார். செல்லும் பொழுது ஆனந்தமாக பத்தனாய் பாடமாட்டேன் பரமணி பரமயோகி, எத்தனால் பத்தி செய்யேன் என்னை நீ
இகழ வேண்டாம். முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனான் வந்தவாறே. இவ்வளோ பெரிய அடியார், அவர் என்னங்கிறாரு? பத்தனாய் பாட மாட்டேன், பரமண்ணி பரமயோகி, எத்தனாய் பத்தி செய்கேன், என்னை நீ இகழ வேண்டாம். நம்ம திருவேடம் அணிஞ்சிட்டாவே ஏதோ அப்படியே தடுத்தா கொண்டார் போல, மூவிலை சூழம் வந்து பூதம் சிவபூதம் பொறித்தது போல பண்ற சேட்டை இருக்கே வச்சு என்ன. அப்படி நாவுக்கரசு அதுதான் சான்றான். இறைவன் முன் சென்று நாம் இந்த மாதிரி சாமி வந்து உண்மையா சூளம் பூதத்தினால் பொறித்து கொண்ட நாவுக்கரசடிகளை சந்தித்தவர். என்ன அவ்வளோ பெரிய ஞான சம்பந்த அடிகள் என்னன்னு பாடுறாரு? பத்தனாய் பாட மாட்டேன், பரமணி பரமயோகி, எத்தனாய் பத்தி செய்கேன், என்னை நீ இகழ வேண்டாம். முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனான் வந்தவாறே என்று பாடி மகிழ்ந்து அங்கே சென்று நம்முடைய அம்பலவாணரை பார்க்கிறார். அம்பலவாணரை புருவம் தூக்கி பார்ப்பது நான் ஞானசம்பந்த அடிகளுக்கு என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே எப்படா வந்த அப்படிங்கிற மாதிரி சாமி புருவத்தை உயர்த்தி பார்த்தாராம். பார்த்து அங்கெல்லாம் இருந்து பல பதிகங்கள் பாடுகிறார், திருத்தாண்டகம் எல்லாம் பாடுகிறார். அங்கு நடைபெறும் அந்த அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்தின் சிறப்பை பாடி, அப்பொழுது நம்முடைய ஞான சம்பந்த கன்றுக்கு அன்னை ஞானப்பால் கொடுத்ததை சிறுவயதிலேயே அதிகம் பாடுவதையெல்லாம் கேள்விப்பட்டு நம்முடைய திருநாவுக்கரசடிகள் அங்கே ஞானசம்பந்த பிள்ளையை காண சொல்கிறார். அப்பொழுது நாவுக்கரசடிகள் இதுபோல தன்னை காண வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட ஆளுடைய பிள்ளை வாகீசர் எங்கே என்று கேட்க அடியேன் தங்கள் திருவடிக்குள் என்றாராம். என்ன, நான் இத்தனை வருஷம் சீனியர்லாம் கிடையாது. அந்த நான் வந்து ஒரு 40 வயதில் சிவனை பற்றி தெரிந்து கொண்டால் 20 வயதிலே சிவனை தெரிந்து கொண்டவர்கள் வந்து என்னிலும் பெரியவர்கள். ஏன்னா எனக்கு 20 வருஷம் முன்னாலே உனக்கு சிவபெருமானை பற்றி தெரிஞ்சிருச்சு. அப்படி இந்த திருநா தேவராஜனை எங்களை மரியாதைக்குரிய வந்து நெறிப்படுத்தி ஆளாக்கியல் ஒருவரான எங்க நாச்சிமுத்து ஐயா, விஜயமங்கலத்து ஐயான்னு சொல்லுவாங்க. பிறகு அந்த சொக்கலினும் கிடையாது, இவர் நாச்சிமுத்து ஐயான்னு ஒருவர் ஈரோடியில் இருந்தார். இவரெல்லாம் ஒரு சிறு பிள்ளைகளாக ஒரு 10, 15, 20 வயசு குழந்தைகளா, அதுவும் ஒரு குட்டி பசங்களா நிறைய இருக்கும். ஒரு அடியனுடைய வகுப்பு 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளோடு தான், அப்புறம் அதை டியூஷன் நடத்துற இளைஞர்களோடு. இந்த குழந்தைகள்லாம் சென்று அவர் முன்னால் நின்ற பொழுது அவ்வளவு பெரியவர் 80 வயசு எழுந்து நின்று அந்த குழந்தைகளை வணங்கி வரவேற்ற. ஐயா என்னங்கய்யா அப்படின்னு. இல்லடா, இந்த வயசுல நமக்கு சிவன்கிற சிந்தனையே கிடையாது, நம்மளும் மிக்கார் அப்படின்னாங்க. அப்படி நம்முடைய ஆளுடைய பிள்ளை பல்லக்கிலிருந்து கீழே குதித்து நாவுக்கரசரை நாடி வந்தது. நாவுக்கரசர் குழந்தையை தொட்டு தூக்குகிறார். குழந்தை அவரை பார்த்து அப்பரே என்று அழைக்கிறது. அப்பரடிகள் மிக மனமகிழ்கிறார். அப்படி மனமகிழ்ந்த பிறகு அங்கிருந்து நேராக திருக்கோளக்கா, மயிலாடுதுறை, திரு இடைமருது வணங்கி சட்டிமுற்றம் வந்து அங்கே உன் திருவடி என் மேல் பொறி என்று கொழுந்தீசரை பாடி பணிய பெருமான் என்னங்கிறாரு? நீ திருநல்லூருக்கு வருவாயாக என்று அருள்கிறார். நம்முடைய நாவுக்கரசடிகள் இறைவனை பணிந்து எழுந்து அங்கே திருநல்லூர் சென்று வணங்கி உறங்கிக் கொண்டிருக்கின்றார். உறங்கி இறைவனை பணிந்து எழும் பொழுது உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று கூறி அன்று இரவு அவர் திருமணத்திலே படுத்துறங்கிய பொழுது தன்னுடைய திருவடி மலரை திருநாவுக்கரசன் சென்னி மீது படுமாறு சூட்டி அருள்கிறார். அங்கிருந்து அப்படியே வந்து கொண்டிருந்த நாவுக்கரசடிகள்
திங்களூர் வருகிறார். முதலிலே திருவையாறு வந்து திருப்பழனம் என்ற ஒரு வேதனையான விஷயம். நாவுக்கரசு காலத்தில் எவ்வாறு திருப்பழனம் பாழ்பட்டு கிடந்ததோ அதே நிலையில் இன்றைய சைவர்கள் ஊர்பட்ட சிவண்டியார் திருக்கூட்டம், உலக சிவண்டியார் திருக்கூட்டம், அந்த திருக்கூட்டம், இந்த அரண்பணி அறக்கட்டளை, அது இது ஊர்பட்ட பேரு கிளம்பிட்டாங்க. நாங்கள் கோயில்கள் எல்லாம் புதுப்பிக்கிறோம்னு கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. ஒருத்தன் போனான் தமிழ்நாட்டுல இருந்து சிங்கப்பூர். அங்க போயிட்டு தமிழகத்து அடியார் எல்லாம் ஏழைகள் ஒரு 100 ரூபாய் கொடுத்தா திருப்பணி செய்ய முடியாது. இங்கே சிங்கப்பூரில் இருக்கின்ற அன்பர்கள் ஆளுக்கு $900 வீதம் 1000 பேர் கொடுத்தா வருடம் ஒரு பாடல் பெற்ற தலத்தை புதுப்பிக்கிறேன் என்று பேசுகிறான் மீட்டிங்ல. அதை நம்பி அந்த அப்பாவி சிங்கப்பூர் அந்த சைவர்கள் அவனுக்கு வந்து பணம் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. குத்துமதிப்பா 4 வருஷம் முன்ன கணக்கு போட்டப்ப ஒரு வருஷத்துக்கு 5,84,00,000 ரூபாய். 5 கோடி ரூபாய் இருந்தா 10 சிவாலயத்தை முழுசா புதுப்பிக்கலாம். ஏன்னா எங்க சொக்கநாதர் கோயில் அஸ்திவாரத்திலிருந்து கட்டி முடிக்க இன்றைய எஸ்டிமேட்டே வந்து 10,72,000 ரூபாய். இவனுக்கு இவ்வளவு அடிக்கிறானுங்க. அது இல்லாத 3 லட்சம் பேர் மாதம் 100 ரூபாய் வீதம் இவர்களுக்கு பணம் அனுப்புகிறார்கள். எங்கேயோ ஒரு பெரிய திருப்பணி யாராவது செய்யும் பொழுது அங்க ஒரு தொகை கொடுத்து போட்டோ போட்டுக்கிட்டு இந்த திருப்பணி நாங்கள் தான் செய்தோம் டம் அடிச்சுட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்களே தவிர நம் திருப்பழனத்தை போய் தில் இருந்தா போய் பாடல் பெற்ற தலங்களில் நம்ம நேற்று கூட சகாதேவன் சொன்னார், ஐயா தஞ்சை மாவட்டத்தில் எத்தனையோ ஆலயங்கள் அடுத்த தலைமுறைக்கு இருக்காது அப்படின்னு. இதையெல்லாம் எவனாவது போய் தில் இருந்தா திருப்பணி செய்யட்டுமே. நாவுக்கரசர் பெயராலும் அரணின் பெயராலும் பிச்சை எடுத்து பணம். பிச்சைக்காரிடம் மோசமா? பிச்சைக்காரன் கோயில் வாசல்ல உட்காந்துட்டு சாமி சொக்கா சங்கமேசன் பிச்சை எடுக்கிறான். இவன் திருமுறை பாடி ஊரா பிச்சை எடுத்து இவன் லக்ஸரியா வாழ்றான். நாவுக்கரசருடைய அந்த நாவுக்கரசோட திருத்தொண்டின் நெறி வாழன்னா அந்த திருத்தொண்டின் நெறி என்ன என்பதை உளவாரம் செய்வது மட்டுமல்ல, உள்ளத்தையும் செயலையும் பக்குவப்படுத்துவது வந்து நம்முடைய நாவுக்கரசு தேவாரம். இங்கே வந்து ஒரு முறை பெருமானுடைய நாவுக்கரசுடைய வரலாறை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு நிமிஷம். அப்படி நாவுக்கரசுடைய பதியங்களை படித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு தேவாரம் கிடைத்தது. அறநெறியாவது அறிந்தேனும் நானும் சிவநெறி தேடி திரிந்த அந்நாளும் உரநெறி உள்ள கடல் கடந்தேனும் தரநெறி நின்ற தனிச்சுடதானே அப்படின்னு ஒரு தேவாரம் கிடைத்தது. அதே போல இன்னொரு இடத்துல வரும் பொழுது மரந்தொழி மண்மிசை மன்னா பிறவி இறந்தொழி காலத்தும் ஈசனை உள்கும் பறந்து அழமந்து படுதுய தீர்ப்பான் சிறந்த சிவநெறி சிந்தை செய்கிறேன வித்தியாசமா ஒரு பாடல் கிடைச்சு. சைவ நெறி கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன சிவநெறி? சிவநெறி தேடி திரிந்த அக்காலம். இவரே ஆட்கொள்ளப்பட்டவர், முத்திரை வாங்கியவர். எது சிவநெறியினை எதை தேடி அலைந்தார்னு திருமுறையில தேட 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 ஒரு அற்புதமான பாடல் கிடைத்தது. அந்த பாடல் என்னன்னா, அந்த நாவுக்கரசுடைய ஒரு பாடல் வரும், தலையே நீவனங்காயின்னு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஆடல் கட்டளை கடைசியா சொல்லுவாரு. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். ஆக தேடி கண்டு கொண்டார். கண்ட பின் அவரேதான் பாடுறாரு, எல்லாம் சிவனென நிற்கிறாய் போற்றி
நின்ற திருத்தாண்டகத்திலே இருநிலை தீயாகி இது எல்லாமே வந்துடும். அதுல மரம் செடி கொடி எல்லாமே வந்துடும். இத்தனையும் சிவங்கிறாரு. அப்படின்னா இவருக்கு அடைந்த சிவநெறி என்னன்னு ஒரு கேள்வி வந்தது. அந்த சிவநெறியிலே எதை கண்டார் என்று தேடும் பொழுது ஒரு தேவாரம். அந்த தேவாரம் பார்த்தீர்கள் என்றால் எல்லோரும் நாம் ஆலயத்தில் பாடக்கூடியது. அப்ப நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூர் நீ உயிர்ப்பனவும் துய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ பொன்னி மணி நீ முத்து நீ இறைவன் நீ ஏரூர்ந்த செல்வன் நீ என முடிச்சிருந்தார். இந்த பாடலுக்கு மேம்போக்கா ஒரு பொருள் உண்டு. சிவருமான் தான் அப்பா அம்மா எல்லாம், அதனால குடும்பத்தை ஓடி போய் சிவ எங்க இருக்காரு அந்த கோயில் கோயிலா திரிங்க அப்படின்னு புறப்பொருள் உண்டு. என்ன எல்லாரும் அப்படித்தான் ஓடிடுறாங்க. இந்த இளைஞர்கள் நிறைய பேர் தாய் தகப்பனை மதிக்கிறது இல்ல. அப்பா அம்மா சிவனை கும்பிடாத இவன் ஏதோ ஆகாயத்துல திருநீர் கட்டிட்டா அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறதில்ல, சிவனை தேடி போறேன்னு தாடி வளைச்சிட்டு பண்டார பிரதேசியாட்டம் ஓடுதுங்க. ஆனா இந்த பாடலுடைய மெய்நெறி விளக்கம் தெரிந்த பொழுது அசந்து போனேன். மதுரையாதீனம் 292 கிட்ட பேசி கொண்டு இருக்கும் பொழுது சன்னிதானத்துக்கிட்ட கேட்டேன். அப்ப எங்க ஆடூர் ஐயா உடன் இருந்தார். ஐயா, இறைவன் பெரியவனா விடையேறிய பெருமான் பெரியவரான்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஏண்டா இப்படி குழப்பம் உனக்கு அப்படின்னாரு. இல்லைங்கய்யா, இறைவன் தான் ஒளிவடிவான அருட்பேராற்றலாகிய மலர்ந்த மலர்ச்சுடர் மாசத்தான் இறைவன். அது பெரிதா? அப்படித்தானே திருமுறைகள் பேசுது. ஏறுந்த செல்வன்னு ஒன்னு சொல்றாங்க, கடைசியா ஏறுந்த செல்வன்னு சொல்றாங்க. அப்ப இறைவனாகிய அந்த ஒளிவடிவான மாசற்ற மலர்ந்த மலர்ச்சுடராகிய அந்த ஒளிக்கடவுள் உண்மையா? அவர் பெரியவரா இல்லை விடையேறி வந்த பெருமான் பெரியவரா என்று கேட்டேன். அப்பொழுது ஐயா சொன்னாங்க, இறைவன் தான் பெரியவர். என்ன அருவத் திருமேனி அது, இது உருவத் திருமேனி சிவலிங்கம், இது உருவத் திருமேனி. ஆக அருவத் திருமேனி பெரிதா அருவுருவத் திருமேனி பெரிதா உருவத் திருமேனி பெரிதா? எது பெரிது? இல்ல கண்ணு, மூணு ஒன்னேதான், மூன்றும் சிவம் தான். எதுக்கு ஒரு ஆளுக்கு 3 வேடம்? என்ன அப்படி கேட்டும் பொழுது நம்ம சன்னிதானம் சொன்ன, அவர் தமிழில் மிக கற்றவர். 200 அருணகிரி ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மிக கற்றவர். அவர் தமிழ் எம்ஏ ஹிந்தி எம்ஏன்னு கண்டுபிடி எம்ஏ பண்ணி வச்சிருப்பார். எவ்வளோ படித்தவர். ஐயா சொன்னாங்க, இதுக்கு நீயே விட கண்டுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். தமிழில் ஈற்றடி முன்வைத்து பொருள் காணல்னு ஒரு இது இருக்கு. அதை வச்சு ஈற்றடி ஏறுந்த செல்வனியே இறைவன் அப்படின்னு போட்டு முதல் வரையில இருந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும் பொழுது ஏறுந்த செல்வன் நீ இறைவன், அப்பனி இறைவன், அம்மை நீ இறைவன், அதை அப்படியே மாற்றி போடுறான்னா எப்படி? இறைவன் நீ ஏறுந்த செல்வன் நீ, இறைவன் நீ அப்பா, இறைவன் நீ அம்மா, இறைவன் நீ ஐயன், இறைவன் நீ ஒப்புடைய மாதர், இறைவன் நீ ஒன் பொருள், இறைவன் நீ சுற்றம், இறைவன் நீ ஒரு குலம். அப்படியே வகைப்படுத்தினாரு. படுத்தி பார்த்துட்டு யோசிச்சா தலை சுத்தலே வந்துருச்சு. ஐயோ என்ன கொடுமை இது! இவ்வளவு பெரிய உண்மையை ஞானசம்பந்தர் சன்னிதானம் இதுவா அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் புரிஞ்சதை விரிவா சொல்டா அப்படின்னா, அப்ப இந்த ஆன்மா பூமியில் பிறக்க, இந்த ஆன்மாவை இந்த உயிரணுவை சுமக்க ஒரு கருவி வேண்டும் இந்த பூமிக்கு வர. அதற்காக இறைவன் தந்தை என்ற வேடத்திலே வருகிறார். அப்பாங்கிற வேடத்தில் இறைவன் வருகிறார் ஒவ்வொரு உயிருக்கும். அந்த உயிரணுவை தாங்கி உடல் கொடுக்க ஒரு உருவம் வேண்டும் அல்லவா? அதனால அன்னையாக இறைவன் வருகிறார். அடுத்து இவங்க 2 பேரும் ஒழுங்கா குடும்பம் நடத்தினா ஒரு தலைவர் அல்லவா? ஐயனாக சாமி வருகிறார். அதற்கு பிறகு ஆண் பெண்ணாக பிறந்த இந்த ஆன்மாக்கள் வாழ்வில் பக்குவ நிலையடைய திருமணம் அவசியமானது. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இது சைவத்தில் உள்ள அருளாளர்கள் இல்லறத்தில் வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான் பெருமான் நேர்ல போய் தரிசனம் கொடுத்திருக்காரு.
நம்முடைய திருநீலகண்டர், இளையான்குடி மாறநாயனார், அப்புறம் அமர்நீதி நாயனார், அப்புறம் பாத்தீங்களா சிறு தொண்டர், இப்படி இவங்களுக்கு மட்டும்தான் நேர்ல அப்படியே அம்மாவோட போய் காட்சி கொடுத்திருப்பாரு. ஆக இல்லறம் அல்லது நல்லறம். ஆக இங்க என்னன்னா, இல்லறம் நடத்துவதற்காக சாமி என்ன பண்றார், மாமனாகவும் அத்தையாகவும் வருகிறார். அந்த இடத்துல நாவுக்கரசடிகள் அன்புடைய மாமனும் மாமியும் நீம்பாரு. என்னங்க சன்னிதானம், மாமா மாமிக்கு தான் நம்ம கிட்ட அன்பு இருக்குமா, அப்பா அம்மாவுக்கு இல்லையான்னு கேட்டப்ப சாமி சொன்னாரு, அப்பாவும் அம்மாவும் அருள் வடிவானவர்கள், உன்னுடைய வளர்ச்சியை தவிர வேற எதையும் ஏற்றுக்கொள்ளாத, நீ கொடுத்தாலும் வாங்கி கொள்ள மாட்டார்கள். ஆனால் மாமனும் மாமியும் என்ன சில பிள்ளை பையனை நல்லா வச்சுன்னா மருமகளை தாங்குவாங்க. என்ன பையன் பிள்ளைய வச்சுன்னு மருமகனை பெண் வீட்டார் தாங்குவாங்க. அது அன்பு. அதுக்கு பேரு அன்பு. பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு அன்புன்னு பேரு. நாம் இறைவனிடத்து அன்புதானே காட்டுகிறோம். பிரபான் இளைஞர பிரதிபலனை எதிர்பார்த்து. ஆக அன்புடைய மாமனும் மாமியும். ஆனா இவங்க மட்டும்தான் சிவமானா, ஒப்புடைய மாதர் ஒப்பு நோக்கிதான் திருமணம் பண்ணும். இருக்கா பார்த்து ஒப்பு நோக்கி திருமணம் செய்தால இந்த ஆன்மா, பிறந்த ஆன்மா ஆணோ பெண்ணோ திருமணம் செய்யக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ எதா இருந்தாலும் சிவம். பெண்ணுக்கு ஆண் சிவம், ஆணுக்கு பெண் சிவம். ஆக ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும். உலகத்தில் சிறந்த பொருள் எதுனா மக்கள் செல்வம். அது இல்லாதவனுக்கு தான் அது யாருமே தெரியும். ஒரு 10 லட்சம் ரூபாய் இல்லாதவனுக்கு எப்படி 10 லட்சம் ரூபாய் அருமை தேவை, எப்படி ஏங்குறாங்களோ அது கூட மக்கட்பேறு இல்லாதவர்களுக்கு அந்த மக்கட்பேருடைய வழி தெரியும். அந்த ஒன் பொருள் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வீட்டுக்கு போய் வீட்டுல என்ன செல்வம் இருந்தாலும் டிவி இருந்தாலும் என்ன இருந்தாலும் நிம்மதி இருக்காது. ஆனா அது போய் அந்த குழந்தை முகத்தை பார்த்தா எவ்வளவு கவலை இருந்தாலும் பறந்து போயிடும். இல்லறத்தாருக்கு தெரியும் அதனுடைய உண்மை. ஆக அதுக்கு ஒன் பொருள்னு பேரு. அந்த குழந்தையா யார் வராரு, நம்மளை மகிழ்விக்க இறைவன் வரார். மனைவி யாரு, சிவம். கணவன் யாரு, சிவம். அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, ஒரு குலமும். இந்த 5-6 டிக்கெட் மட்டும் இருந்தா ஒரு நல்லது கெட்டதுன்னா எப்படி நீங்க அறம் செய்வீங்க. அதனால உங்க உறவினர்களா சாமி வர்றாரு, சொந்தக்காரக்கெல்லாம் போட்டு சோறு போடுப்பா அப்படிம்பாங்க. என்ன சோறு தாங்க முக்கியம். ஏன்னா அண்ணன் பசியாற்றுதல் மரபு, தமிழருடைய அறவழி மரபு. ஆய்வுனா கூட்டம் கூட்டி சோறு போடுவாங்க. இப்ப தலையெண்ணி இலை சொல்லி எனக்கு கடைசியில போறணும், சோறு கிடைக்காத கல்யாணம் பண்றாங்க முட்டை பசங்க. அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இருக்கிறது எளிமையா போட்டாலே எல்லாருக்கும் போடணும்பாங்க. அப்படி உறவு ஒரு குலமும் நம்முடைய உறவினர்களாக இறைவன் தான் வருகிறார். உறவு நல்லது கெட்டதானா வரும். சுத்தில இருக்கிற மனிதர்கள் அதுவும் சிவம் தான். என்ன ஆனா நம்ம யாரும் சுற்றி இருக்கிறவங்க எக்கடு கெட்டு போனான்னா கதவை சாத்திட்டு கறிக்குழம்பு சாப்பிடு. எங்க ஏரியாலாம் அப்படிதான். ஒரு பக்கத்து வீட்டுல ஏதாவது நல்லது கெட்டது நடந்தா கூட அவன் கதவை சாத்திட்டு பாட்டு கேட்டுட்டு கறிக்குழம்பு தின்னுட்டு இருப்பானுங்க. மீன் என்னங்கிற மீன் ஃபேமஸ். அது போல இல்லாம இவங்க எல்லாம் சிவன் தெரிஞ்சு ஒரு சைவனாகப்பட்ட ஒரு சிவனை கும்பிடுவாங்க. என்ன பண்ணணும், சுற்றில் இருக்கிற எல்லாருக்கான உதவி செய்து அவரிடத்தை அன்பு பாராட்ட வேண்டும். ஒரு குலமும் சுற்றமும் யாரு, ஓர் ஒரு நீ, ஒரு உருவாகிய சிவனாகிய நீ, ஏகன் அநேகனாக பிரிந்து வந்த ஓர் உருவாகிய சிவம். அம்மாவா அப்பாவா, ஐயன் தலைவனா, மாமனா மாமியா, கணவனா மனைவியாய், குழந்தையாய், உறவினர்களாய், சுற்றமுமாய் இந்த ஆன்மா தனியா இருந்தா மெண்டலாய் திரியுங்கிறதுக்காக இவ்வளோ ஒரு வடிவான இறைவன் இத்தனை பிரிவினை தாங்கி வராரு. வந்தது மட்டுமல்ல, இன்னொன்னு செய்யறாரு. என்ன செய்யறாருன்னா, ஒரு குலமும் சுற்றமும் ஓர் உருணி, உய்ப்பனவும் துய்ப்பனவும் தோற்றுவாய் நீ. இந்த ஆன்மா இந்த பருவத்திலே இந்த தண்டனை அனுபவிக்கணும், இந்தந்த இன்பத்தை அனுபவிக்கணும், இந்தந்த துன்பத்தை சந்திக்கணும்னு சாமி நியமிக்கிறார். அதை நம்ம சிலதை விரும்பி ஏற்றுக்கொள்வோம், அதெல்லாம் உயிப்பது. விதியேன்னு ஏத்துக்குவோம், அதெல்லாம் துய்ப்பது. இதையெல்லாம் யார் தோற்றுவிக்கிறார்? தோற்றுவிக்கிறார். அது மட்டுமல்ல, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய். எனக்கு துணையாக என் நெஞ்சத்திலிருந்து உறவுகளை பேணி, பெற்றோரை பேணி, மாமா மாமி பேணி, மனைவியை பேணி, இவ்வளோ எல்லாரையும் பேணி சிவம் எவ்வாறு எல்லாரிடத்தும் அன்பு காட்டுகிறதோ அதுபோல
நாம் அன்பு காட்ட வேண்டும். என்ன துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய், நீ பொன்னி மணி நீ முத்து நீ இறைவன் நீ. இறைவன் நீயே எனக்கு இத்தனை வந்து தனி ஒருவனா நான் அனாதையா இருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆறுதல் சொல்ல அம்மா, தெம்பு கொடுக்க அப்பா, எனக்கு பெண் கொடுக்க ஒரு மாமா அத்தை, என்னை சுற்றி இத்தனை உருவாக பெருமானே நீங்களே வந்திருக்கு. நான் உடல்வற்று இருந்த பொழுது ஒளி வடிவான உன்னை தரிசித்தேன். இந்த உடல் பெற்று வந்த பிறகு எனக்காக தாங்கள் தர்மமாகி உடையில் ஏறி வந்திருக்கிறீர்களே பெருமானேன்னு நாவுக்கரசர்கள் சொல்றார். இதுதான் சிவநெறி. இந்த சுற்றம் தாளர்னு வள்ளுவர் அதிகம். இதையெல்லாம் பேணி வாழ்ந்தால் நீங்கள் செய்வர். அதை கொடுத்துட்டு இதையெல்லாம் இதுதான் சிவநெறி. சிவநெறி தேடி திரிந்த காலம் இறைவன் நம்மோடு இத்தனை திருமேனிகளில் வாழ்கிறார். இதையெல்லாம் உணர்ந்து வாழ்ந்தால் உங்கள் குடும்பம் வழி வழியாலாய் சிவனை ஆட்சி. கரூர்ல ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா வந்து இப்படித்தான், நான் எவனோ ஒரு முட்டாள் குரு சொல்லியிருக்கான், சிவமே அவனுக்கு அப்பா அம்மா எல்லாம் பசுமதீஸ்வரே கட்டிட்டாலுன்ட்டு போயிட்டான். அந்த அம்மா அவங்களுடைய கணவன் எல்லாம் பிரிந்து 4 பெண் குழந்தை 2 பையங்கள்லாம் விட்டுட்டு அதுங்களை அனாதையா விட்டு கோயில்ல போய் ஊர்ல இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு வடிச்சு கொட்டிக்கிட்டு இருந்து திருவாமூர்ல நாவுக்கரசடிகளுடைய அந்த ஆலய கும்பாபிஷேக விழாவுக்கு சென்ற பொழுது ஒரு நாள் தற்செயலா திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி அன்பர்களோடு அடியேன் தலையாத்திரை சென்ற பொழுது அங்க அறிமுகப்படுத்திட்டு இந்த கருத்தை சொல்லி ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா எங்க வீட்டு முன்னால ஒரு 4 டெம்போ டிராவலர் 2 கார் எங்க கிரவுண்ட். என்னடான்னு பார்த்தா காலையில 6 மணிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். திருநெல்வேலி தூத்துக்குடி இருந்து ஜெயேந்திரன் ஆச்சியும் ஒரு கும்பலை என்னை பார்க்க வருது. என்னடா என்னங்கண்ணாச்சி சொல்லாமலே நீங்க திருத்தல யாத்திரையும்? ஐயோ அப்படி இல்லை, இந்த அம்மா நீங்க அன்னைக்கு பேசும் பொழுது நீங்க பாட்டுக்கு தூத்துக்குடி அடியா திருநெல்வேலி அடியான்ட்டு வந்தீங்க, உங்களை தேடிட்டு குடும்பத்தோட அங்க தூத்துக்குடியே வந்துட்டாங்க. என்னம்மா நடந்தன்னு? ஐயா நீங்கள் சொன்ன இந்த பொருளை 40 ஆண்டுகளுக்கு முன்பு யாரேனும் சொல்லி இருந்தால் என் கணவனுக்கு நல்ல மனைவியாக, என் குழந்தைகளுக்கு நல்ல தாயாக, என் பேரன் பேத்திகளை எடுத்து கொஞ்சம் என் பேரன் பேத்திகள் ஒரு கடவுளாக என்னால் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் காலம் தாழ்ந்தது. நீங்கள் சொன்னதை கேட்ட பிறகு கடந்த 2 மாதமாக என்னுடைய ஒவ்வொரு உறவுகளாக சென்று எல்லோருடைய பேரன் பேத்தி கூட தொட்டு கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுருக்கு அந்த கிழவி. அப்ப இந்த கிழவி அடியாருக்கு சோறு போட்டப்ப அவங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட பசுபதீஸ்வரர் கும்பிட போக மாட்டாங்களாம். பாட்டி சொல்லுது, ஐயா இப்பொழுது என் சுற்றம் சூழ நான் தினந்தோறும் போய் பசுபதீஸ்வரர் கும்பிடுறேன். அப்ப ஒரே ஒருவன் உண்மை பொருள், இந்த பாடலின் உண்மை பொருள் தெரிந்து ஆன்மா கரெக்டா வாழ்ந்தா யாராவது போய் தீட்சை உபதேசம் பண்ணி சைவத்துக்குள்ள கூட்டி வரணுமே, உலகமே சைவமா இருந்தது. ஆக அந்த திருநாவுக்கரசருடைய வினைப்பயன் அது என்னன்னா, இன்னைக்கு சப்ஜெக்ட்ல நம்மை நெறிப்படுத்த வந்த இறைவன் திருநாவுக்கரசர். இப்படி வாழ்ந்தால்தான் சிவநெறி, இப்படி இல்லை என்றால் இது சிவநெறி. அழகா சொல்லுவார், ஏண்டா இப்படி எல்லாம் அலையறீங்க, மறந்தொழின் மண்மிசை மன்னா பிறவி இறந்தொழி காலத்தும் ஈசனை உள்கும் பறந்து அடம் வந்து இறைவனை தேடும் இடர் தீர்ப்பான் படுதுயர் தீர்ப்பான். இறைவனை தேடி அலையிறது மாதிரி படுதுயர் ஏதாவது இருக்கா? ஈசனை தேடி அலைகிறீர்களே, அதை விடுத்து சிறந்த சிவநெறி சிந்தை செய்கிறேனே. இதோ இப்படி எல்லாமாக ஈன்றாளுமாய் என கெந்தைமாய் ஃபர்ஸ்டே அதான் சொன்னாரு போன வாரம். ஈன்றாளுமாய் என கெந்தையுமாய் உடன் தோன்றினராய் பெருமான் வந்தார் சொல்லி இந்த பாடல்ல மிக தெளிவாக எல்லாம் சிவம். இப்படி ஒரு எண்ணத்தோடு நாம் எல்லோரும் பழகினால் நம்ம சொல்றத கிறிஸ்டியானிட்டியில இதை சொல்லிதானே நோயுற்றோருக்கு ஆறுதல் அது இது சொல்லிதானே அவங்க கஷ்டப்பட்டு மதம் மாத்துறாங்க. நம்ம அப்படியெல்லாம் செய்ய தேவையே இல்லை. நீங்க சொல்லாமலே உங்கள் குழந்தைகள் திருநீர் அணியும் இந்த மாதிரி வாழ்ந்தால் உங்கள் மருமகள் எல்லா குடும்பத்திலும் சிவனை வழிபடும். ஏனெனில் நீர் சிவனடியாளர். இவர் நம்மளெல்லாம் நான் கைலாச கடவுளா பார்த்து, கைலாச என்ன கடவுளா பார்த்து எல்லோரையும் நாங்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கடவுளா பார்த்தா எங்க சாமி சண்டை சச்சரவு போட்டி பொறாமை எதுவுமே இருக்காது இல்லையா? இதுதான் சிவநெறி. இந்த சிவநெறி சார்ந்து வாழ்வினேங்கிறார். என்ன
ஆக உங்களுக்கு எவ்வளவு படுதுயர் இருந்தாலும் சரி, ஈசனை தேடி தேனி காண முடியவில்லை என கதறி கொண்டிருந்தால் அதை பண்ணி கதற வேண்டாம். பறந்து அளமந்து படுகின்ற அந்த துயர் இருப்பான். அதற்கு ஒரே வழி சிறந்த சிவநெறி சிந்தை செய்யறே அப்படிங்கிற. அது மட்டுமல்ல, அந்த இன்னொரு பாடல்ல சொல்றாரு, ஏன்னா கவலைப்படுற, இந்த உள்ள கடல் கடந்து பிறவி கடல் ஏறும் வழி இருக்குவா, அறநெறியாவது அறிந்தேனும் நானும் சிவநெறி தேடி திரிந்த அன்னாலும் உரநெறி உள்ளக்கடல் சுடர்வேறும் தரநெறி நின்ற தனி. சாமிதான் இதை காட்டினா சிவநெறின்னு சாமி சுட்டி காட்டியிருக்காரு. திருநாவுக்கரசு தேவாரம். சும்மா தேவாரம் படிச்சுட்டு பாட்டு பாடிட்டு காசு தீரவே காத்து நலி சாமி சூரியனையும் சந்திரனையும் நிலவையும் காற்றையும் பூமியையும் காலத்தை பருவ காலங்களையும் வாழ்க்கையில் மாற்றங்களையும் தந்துட்டு எல்லாமே கொடுத்துட்டு இறைவன் கிட்ட போய் உழைச்சி சாப்பிடாம ஓசோர்த்திங்க மடத்துல சேர்றதும் என்ன. திருவேடம் போட்டுக்கிட்டு திருமுறையில 12 திருமுறைகள்ல எங்கேயுமே கல்யாண சடங்குக்கான பாடலோ, கருமாதி சடங்குக்கான பாடலோ, கும்பாபிஷேகத்துக்கான பாடலோ கிடையாது. எங்கேயும் கரிய திருநீர் பற்றி ஒரு வரி கூட கிடையாது. கரிய திருநீர் விட்டு திருநீற்றின் ஒளி மங்கச் செய்து திருவேடம் தாங்கி பச்சை குத்தி கொண்டு தாங்கள் ஏதோ தடுத்தாட்கொள்ள. அன்னைக்கு சிதம்பரத்துல பாக்குற நடராஜா விழால ரூம் போட்டு கட்டிங் அடிச்சு கறி சாப்பிட்டு வந்து கைலை வாத்தியம் வாசிக்கிறாங்க. என்னைக்கு ஆணி திருமஞ்சனம் தப்ப மேலெல்லாம் பச்சை குத்திருக்கான். ஏன் தண்ணி அடிச்சா சாமி அருள மாட்டாராங்க கேட்டா சிவனடியாரான். அவனை பிடிச்சி 4 ஒட்டிட்டாக்க ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு வந்து அடிச்சுட்டா அடியாருக்கு எதிராக செயல்பட்ட காவல்துறைன்னு இந்த முட்டா பசங்க ஒரு கூட்டம் சேர்ந்துட்டு பிரச்சனை பண்றாங்க. இந்நிலை மாற வேண்டுமானால் நாம் ஒவ்வொருவரும் உண்மை உணர்ந்து எது சிவநெறி நம்ம அப்பா பாத்துக்கிறோமா, நம்ம வீட்டுல போய் மகிழ்ச்சியா சந்தோஷமா நம்ம ஓனதான் நம்ம மனைவியா அப்பாவோ அம்மாவோ வாடகை கூப்பிட்டு உட்கார வச்சு மகிழ்ச்சியா சாப்பிட்டு மகிழ்ச்சியா 4 நல்ல விஷயம் பேசி நிம்மதியா படுத்து உறங்கினா அது வீடு. போனது இன்னைக்கு இவ்வளவுதான் கொண்டாந்தியா பாரு, அந்த அடியார் அவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு, நீ என்ன இவ்வளவு கேவலமா குறைந்த ரேட்டு கும்பாபிஷேகம் பண்ணு மனைவி திட்டி பிள்ளைங்கெல்லாம் தருதலையா திருநீர் அதை நீயே கட்டிட்டு இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்ற பிள்ளைகளை பெற்று வீட்டுக்கு போனா நிம்மதி இல்லாத படுத்தா அது வீடு கிடையாது. இந்த உலகத்திலே அப்பா அம்மா ஒரு நல்ல இல்லறமாக வாழ்ந்து வீடு பேர் அடைய முடியாத ஒரு ஆன்மா எங்க போய் சிவனை கும்பிட்டு அந்த வீடு பேர் அடைய போகுது? சிந்திப்போம். நமக்காக நம்முடைய நாவுக்கரசர்கள் தந்த அற்புதமான 2 எது தேவாரங்கள் என்ன. ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் சாமிதான் இருக்காருன்னா அப்பா அம்மா கிட்ட கோச்சுமா திட்டுவோமா, இல்ல உடன் பிறந்தார ஏதாவது கேட்டா நாய் மாதிரி மூஞ்ச மாத்திக்குவோமா, இல்ல மாமா அத்தை மாப்பிள்ளை கடவுள் அப்படின்னு மாமனார் மாமியா நினைச்சிட்டு அந்த குடும்பத்துல சச்சரவு உண்டா? எவ்வளவு அற்புதமான சைவம் இல்ல. பிறந்ததே தவம், வாழ்வதற்கு கடும் தவம் செய்திருக்க வேண்டும். இதுதான் தவம். என்ன திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிந்து இப்ப எனக்கெல்லாம் அடியார் என் வீட்டுக்கு வர வேண்டாங்கிற. ஏன் தெரியுமா, நான் பேச முடியும். சைவனாக என் இல்லத்திற்கு அழைத்து சென்று வயிறார உணவளித்து கைலாசம் என்னால அனுப்ப முடியல. உள்ளுக்குள்ள செத்துக்கிட்டு எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா என் துணைவியா இருந்த வரைக்கும் வந்த அடியார்களுக்கு குறைந்தபட்சம் 2 வேளையாவது உணவளிக்காம அனுப்பிச்சதே கிடையாது. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வேளை சோறு போடாத அவங்கள பஸ் ஏற்றும் பொழுது கடையில கூட்டிட்டு கண்டவன் கண்டபடி செஞ்சிருப்பான். அடியார்கள் இறையருள் பெற்றவர்கள், இறைவனுடைய அடையாளத்தை நமக்கு இறைவனை உணர்த்துபவர்கள். அவர்களுக்கு எச்ச சோறு கடையில கண்டவன் சமைச்ச சோறு வாங்கி கொடுக்க கூடாதுன்னு கைலாஸ் கொஞ்சம் சமாளிச்சு பாருங்கனால கைலாஸ் சோறு கூட வாங்கி அதை அனுப்பிச்சுட்டு அது பட்ட வேதனை எனக்கு தான் தெரியும். லோகநாதன் ஐயா காலையிலேயே சாப்பிட வந்தார். அவரு பணியில இருந்தவரை அவருக்கு உடல் உபாதைகள் என்னன்னு தெரியாது, வயோதிகம் இருக்கிறது. அதனால அவர் கூட்டி போய் வேண்டாம் விருப்பா, ஆனா ஆத்மார்த்தமா தான் வாங்கி கொடுத்தேன், வேண்டாம் விருப்பா அடியேன்னு சாப்பிட்டு அடுத்த 2 நாள் வயிற்றளவு வச்சுன்னா இங்க அது வேற விஷயம். ஆக இல்லறம் இருந்திருந்தால் இவ்வளவு பேசும் சொக்கர் பாலசுப்ரமணியம் பெரியப்பா கூப்பிட்டு அடடே வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்கப்பா 2 நாள் இருங்க பெரியப்பான்னு எவ்வளவு சந்தோஷமா சொல்லி இருக்க முடியும்ல. அதனால இல்லறத்தாரின் கடன் எல்லோரையும் பேணுதல் என்ன வள்ளுவம் பேசும். ஆக திருவருள் துணையோடு எல்லோரும் இந்த 2 பாடல்களை வாழ்வியலாக கொண்டு வாழ்ந்தால்
இதுவே திருநாவுக்கரசடிகள் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் நாம் அவருக்கு தரும் கைமாறு. என்ன சிந்திப்போமா, வாழ முயற்சிப்போம். நமச்சிவாய வாழ்க்கை. மணி 9 ஆயிடுச்சு. என்ன கைலாஷ், எனக்கு இந்த திருநாவுக்கரசு தேவாரம் உடஞ்சு போயிறேன் கைலாஷ். என்ன கைலாஷ் பண்றது? நமச்சிவாய வாழ்க்கைங்க. இதமா உணத்தில் உணர்வேன் உணர்த்தாயில் நாயேன் கனத்தும் உணரும் வகை காணேன். உணர்த்தி என்னுள் பூண்ட மலமாயை கண்மும் போக்கி சிவானந்தத்து ஆண்டருவை சொக்கனாதானார். இந்த ஒரு ஆனந்தமான ஒரு இல்லற வீட்டில் வாழ்வதே நம் வாழ்வின் தவம். அவ்வளவுதான். அதனால திருவருள் எல்லாருக்கும் உண்டாக. எல்லாம் வல்ல என் தந்தை மற்றும் மீனாட்சி சொக்கநாத பெருமான் திருவடியில் வேண்டுதல் சமர்ப்பித்து இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். நண்பர்கள், உங்கள் கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். ஐயா நமச்சிவாய வாழ்க்கைங்க. சொல்லுங்க கைலாஷ். ஐயா, இப்போ திருநாவுக்கரசர் வந்து இந்த நின்ற திருத்தாண்டகத்தில் வந்து சொல்றாரு இல்லைங்கய்யா 5 கடமைகள். அப்போ அந்த 5 கடமைகளுக்கும் இப்போ திருவாசகமாக இருக்கட்டும், இல்லை வந்து தேவாரமாக இருக்கட்டும், இவங்களுக்குள்ளாரையே வந்து அந்த ஒற்றுமைங்கிறது இருக்க மாட்டேங்குது இல்லைங்கய்யா? இருக்காங்க ஐயா. நீங்க முழுசா படிக்கல, அவ்வளவுதான். எல்லாமே ஒண்ணுதான் சொல்றாங்க இல்லையாங்கய்யா? எல்லாம் இதே 5 கடமைகள் நிறைய இடத்துல வலியுறுத்துறாங்க. சரிங்க. அல்லது வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அப்புறம் எப்படிங்க அந்த திருவாசகத்துல உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன்லாம் சொல்றாரு? அது வேறுமா, இந்த உறவுகள்லாம் உற்றார் கிடையாது. சரிங்க. இந்த பிராத்த கர்மா இருக்குல்ல, அதுதான் உற்றார். பல பிறவியில் தொடர்ந்து வரும். இதெல்லாம் இந்த பிறவியில் அம்மா அப்பாவா இருக்கா, அடுத்த பிறவியில் நம்ம பேரனா பிறகுதோ இல்ல அதுக்கு நம்ம பேத்தியா பிறக்கிறோமோ தெரியாது. சரிங்க. அந்த உற்றாரை யான் வேண்டேன்னு நல்வினை பயன் நமக்கு, அதுவும் பிறவியை தரும். ஊர் வேண்டேன், 10 பேர் வந்து என்னை மதிக்கக்கூடிய தலைவனா இருந்தா 10 பேர் ஐயா அடுத்த பிறவியில் நம்ம ஒரு தலைவரா பிறந்தா பரவாயில்லன்னு நினைப்பேன். அது ஒரு கண்ணோட்டம். இன்னொன்று, ஊர் என்பது இந்த பூமி. இந்த உயிர் அங்கிருந்து இந்த ஊருக்கு வந்திருக்குது. பூமிங்கிற இந்த பாண்டி நாட்டுல ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து வாழுது இந்த உயிர். இந்த உயிருக்கு இது ஊர். இந்த ஊரை பிறவி வேண்டேன் என்பதை வந்து அவங்க உற்றாரை எளிமை பொருட்டு உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பாதமும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூட்டா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே பெருமானே. எல்லாமே நம்மளோட பிறவி பிணியில ஆழ்த்திடும். பற்று அதிகமான நாம் செய்த நல்வினை பயன் தீவினை பயன்கிற அந்த உற்றார்தான் நம்மளை தொடர்ந்து பிறவி குழியில தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் அவங்க பாடினாங்களே தவிர அந்த உருத்தெரியா காலத்தை அந்த பாடல்ல சொல்ற மாதிரி உருத்தெரியா காலத்தேனே என்று நீ அன்று நான் இறைவன் தோன்றிய பொழுது ஆன்மா தோன்றியது. அப்ப வந்து நான் உருப்புடன்னு கருத்திருத்தி என்னை கருணையினால் சாமி ஆண்டு கொண்டாருங்கிறத மறந்து அம்மா வயிற்றுக்குள்ள கருவத்திருக்குனான்னு அந்த முட்டா பசங்க விளக்குறை எழுதி வச்சிருக்கானுங்கல்ல, அப்படி கிடையாது. அது வேறு உற்றார், இது வேறு உற்றார். அங்க இன்னொரு இடத்துல ஒரு உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறையும் குர்த்தனல்லா நமக்கு உற்றார் யார் உளரோ அப்படித்தானே வருது. அப்படியா வருது? ஆமாங்க, ஆமா. அப்ப ஏன் அந்த குற்றாலம்னு சொன்னா அதுக்காக குற்றாலத்துல இருக்கிற பெருமான் தான் காப்பாற்றுவாரா, மதுரையில இருக்கிற காப்பாற்ற மாட்டாரா? அதையும் அந்த குற்றாலம்ங்கிறத மென்ஷன் பண்றாங்க 2 பேரும். திருமுறையெல்லாம் பொருள் உணர்ந்து அங்க இருக்கிற சூக்குமம் எல்லாம் ஒவ்வொரு வரியும் சூக்குமம். அந்த சூக்குமம் உணர்ந்து நாம் பயின்றால் பக்கும். இந்த அப்பனி அம்மனி எவ்வளவு அற்புதமான செய்தியை வச்சிருக்கேன். எதனால இங்க குற்றாலம்ங்கிற வார்த்தையை பயன்படுது? அதோட அர்த்தம் என்னங்க ஐயா? இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, மணி 9:05 ஆயிடுச்சு. அதையும் சிந்திக்கும் பொழுது சிந்திக்கும். நம்ம பாடல்குள்ளேயே போலிய நாவுக்கரசர் வாழ்க்கையில தானே போயிட்டு இருக்கோம். சரிங்க, சரி. அதனால வந்து என்ன தெளிவா இருங்க, இறைவனை நம்புங்க. நம்பினோர் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு. நீ எதை விசுவாசிக்கிறாயோ அற்புதமா ரிக்குல இருந்து அப்படியே தூக்கி எளிமையா போட்டிருப்பார்.
நம்ம இதுல வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டுமயன்மார்க் அறிவோய் நீ, வேண்டி என்னை பணி உண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லாள், யான் வேண்டும் பரிசுண்டுன்னு என்னில், அதுவும் உந்தன் விருப்பண்டே. நாங்க இங்க திருமறையில வெகு சொல்லுது மிக அருமையா, நீ எதை மிக விரும்பி நாடுகிறாயோ அது உன்னை தேடி வந்து அடையுங்கிறது. அத இயேசு பைபிள் அழகா கையாண்டிருப்பார். எப்படி கையாண்டிருப்பார்னா, எதை விசுவாசிக்கிறாயோ அது அருளப்படுகிறது, நீ எதனிடத்து முழு மனதோடு நாடுகிறாயோ அது கிடைக்கும், அதை இயற்கை கொடுக்கும். எல்லா இடத்துலயும் இங்க ரிக், அதாவது கிறிஸ்துவம் இஸ்லாத் ரெண்டுமே யஜுர்வேதத்தின் தாக்குதலால் வந்த மதங்கள். ரிக்ல இருந்து அந்த அறிவுரைகளை எடுத்து கையாண்டிருப்பாங்க நபிகள் நாயகமும் இயேசுநாதன். ஆதி ஆகமத்தை படிச்சீங்களா? அந்த ஆதி ஆகமத்துல எனக்கு அந்த பிச்சைக்காரவை கிளவி கொடுத்தது திரு விவிலியம்னு ஒரு புத்தகம். அதுல 185 வார்த்தைகள் அப்படியே ரிக்வேதத்துல தூக்கி அப்படியே கையாண்டிருக்காங்க அந்த நாட்டுல. இயேசுக்கு முன்பு இந்த யாக்கோபு தீர்க்கதரிசி அவங்க எல்லாம் ரிக்வேதத்தை தான் அங்க இது பண்ணியிருக்காங்க. இயேசு சிலுவையில ஏன் அரைஞ்சாங்கன்னா, எங்க ஊர்கிட்ட குருநாத சாமின்னு கோயில்னு ஒண்ணு இருக்கு, அங்க குறும்பபாளையம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க பாத்தீங்களா ஒரு நீளமான கல், இங்க இருப்பாளியில கூட இருக்கு தாரமங்கலத்துக்கிட்ட, அது மேல குறுக்க ஒரு கல்ல சொரிப்பு, அது லாங்ல இருந்து பார்த்தா அந்த நிழல் சிலுவை ஆட்டம் தெரியும். அந்த சிவலிங்க வழிபாடு ஜெருசலத்துல இருக்கு. அதனால சிவனுக்கு எதிரானவன் என்று சொல்வதற்காக அந்த சிவலிங்கத்தோடு சிவனோடு கலந்து ஞானம் பெற சிலுவை கொடுத்து அதுல அரைஞ்சாங்க. அவரு சிலுவை ஆட்டமே சிவலிங்கம் இருக்கு. ஒரு நாளைக்கு வந்தா நான் காட்டுறேன் கைலாஷ். ஆக இங்க எல்லாம் சைவம், இங்க இருந்து எல்லாம் தூக்கி அந்தந்த மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டாங்க. பசித்திருந்தேன் உணவளித்தாய், நோயிற்று இருந்தேன் ஆறுதல் அளித்தாய், ஆடையற்றிருந்தேன் ஆடை அளித்தாய் என்று அந்த நற்கரணி வேணும் புத்தகத்துல நாங்க ஸ்கூல்ல படிக்கக்குள்ள இயேசு சொன்னதா போட்டிருப்பாங்க. ஆனா இது ரிக்வேதத்துல இந்த கதை இருக்குது. ஆக இங்க எல்லாம் ஒன்றை மட்டும் சொல்லுது, நீ எதை நீ எதாக நினைக்கிறாயோ அது ஆகிறாய். அதனால நாம் சிவமாக நினைத்தால் எல்லோரிடத்தும் அன்பு காட்டக்கூடிய சிவமாக வாழ்வோம். நாம் மட்டும் வாழ்ந்தா போதும்னு நினைச்சா நாம் மட்டும் வாழ்வோம், நம்ம பிள்ளைங்க கூட நம்மளுக்கு சோறு போடாது. ஏன்னா அதுங்களும் அதே மாதிரிதான் நினைக்கலாம். அவ்வளவுதான் கைலாஷ். முகுந்தன் ஒரு ஐயா வந்தாரு, அவர் பேசல. எல்லோருக்கும் எல்லா நலன்களும் உண்டாக, எல்லாமல்ல என் தந்தை மிகுமையா சொக்கனாக வருமானம் திருவடி வணங்கி வகுப்பை நிறைவு செய்வோம். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க்கையா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க்கையா.